படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் தனியா ஒரு ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு இருக்கான். அவனை சுத்தி சின்ன பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு டைரியை கீழே தட்டி விட்டுறாங்க. அந்த டைரியை அவன் பார்த்து அந்த டைரியை எடுத்து படிச்சு பாக்குறான். அந்த டைரியில என்ன போட்டிருக்குன்னா, நான் சாவோட வாழ்ந்துட்டு இருக்கேன், ஏன்னா என்னோட பேங்க்ரியாஸ்ல ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, அந்த இன்ஃபெக்ஷனால நான் இப்ப கூட சீக்கிரத்துல சாவ போறேன்னு போட்டிருக்கு. யாரோட டைரிடா இது இந்த மாதிரி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறான். பட் யாருமே இல்ல. இப்ப பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு வந்து அது என்னோட டைரின்னு சொல்லுது. அந்த பொண்ணோட பேர் சக்குரா, இந்த பையனோட பேர் ஹருக்கி. பேசிக்கலாவே ஹருக்கி ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான பையன், யாரு கூடயும் பேச மாட்டேன், யாரு கூட அவ்வளோ மிங்கிள் ஆக மாட்டான். பட் சக்குரா எல்லாரு கூடயும் பேசிட்டு எல்லாரு கூடயும் மிங்கிள் ஆகிற ஒரு ஜாலி டைப்பான பொண்ணு. சக்குரா ஹருக்கு கிட்ட கேட்கறான், இந்த டைரியை படிச்சியான்னு. அதுக்கு ஹருக்கி நான் படிச்சேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு சக்குரா நீ எப்படி இன்னும் ரியாக்ட் பண்ணாம இருக்க, எல்லாருமே இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க, பட் நீ நார்மலா இருக்கேன்னு கேட்கறா. அதுக்கு ஹருக்கி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடந்து கண்டுக்காம போயிடுறான். சக்குராக்கு ஹருக்கி பண்ணது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா எல்லாருமே அவரை நோயெல்லாம் ட்ரீட் பண்ணும்போது இவன் மட்டும் நார்மலா ட்ரீட் பண்றாங்க. ஹருக்கி ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தோடனே சக்குரா ஹருக்கி கிட்ட ஓடி போயிட்டு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்றா. அதுக்கு ஹருக்கி ஓவரா ரியாக்ட் பண்ணாம நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். சக்குராக்கு எதுவுமே பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறமா நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. சக்குரா ஹருக்கி கூட ஃப்ரெண்ட் ஆயிடணும்னு சொல்லிட்டு ஹருக்கி வேலை செய்ய லைப்ரரியிலே அவளும் வேலைக்கு சேர்றா. அப்போ ஹருக்கி கிட்ட வாய் சொல்லிட்டு வேலை செய்யும் போது அப்போ ஹருக்கி ஒரு விஷயத்த சொல்றா, நீ தான் சாக போறல, எதுக்கு நீங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்க, வெளியே போயிட்டு உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுன்னு சொல்றான். இதை கேட்டு சக்குராவும் ஆமால நம்மளும் வெளியே போலாம், சரி நீ என் கூட வா நம்ம வெளியே போலாம் அப்படின்னு கூப்பிடுறா. அதுக்கு ஹருக்கி நானா எதுக்கு வரணும்னு கேட்கும் போது அவ சொல்றா, நீ மட்டும் வரலன்னா நான் செத்துறதுக்கு அப்புறம் உன் பின்னாடியே ஆவியா சுத்துவேன் அப்படின்னு சொல்றா. வேற வழி இல்லாம ஹருக்கியும் ஒத்துக்கிறான். ஹருக்கியும் சக்குராவும் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போறாங்க. அப்ப சக்குரா ஹருக்கி கிட்ட சொல்றா, நீ சாப்பிடுறது என்னன்னு தெரியுமா, அது மாட்டோட பேங்க்ரியாஸ். அதுக்கு ஹருக்கியோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறான். அப்புறம் அவன் கேட்கறான், நீ எதுக்கு இதெல்லாம் சாப்பிடுறேன்னு கேட்கறான். அதுக்கு சக்குரா எனக்கு தான் பேங்க்ரியாஸ்ல நோய் இருக்குல்ல, சாப்பிட்டு ஆச்சு நான் குணமாகுமான்னு சொல்லிட்டு சாப்பிடுறேன், பட் இது குணமே ஆகாது அப்படின்னு சொல்றா. இது கேட்டதுக்கு அப்புறம் ஹருக்கிக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. அதுக்கப்புறம் சக்குரா ஒரு விஷயத்த ஹருக்கி கிட்ட சொல்றா. அவ என்ன சொல்றான்னா, அதாவது ஒருத்தங்க இன்னொருத்தவங்களோட பேங்க்ரியாவை சாப்பிட்டா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களோட சோல் நம்ம கூட சுத்திட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சக்குரா ஹருக்கி கிட்ட நீ என்னோட பேங்க்ரியாஸ் சாப்பிடுறியான்னு கேட்கறான். அதுக்கு ஹருக்கி வேணாம் பண்ணி அதுக்கப்புறமா என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்றான். சக்குராக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருது, அதாவது ஹருக்கி யாரு கூடயுமே பேச மாட்டான்னு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது ரோட்ல ரெண்டு ரவுடி பசங்க ஒரு பாட்டி கிட்ட பிரச்சனை பண்றதை பாக்குறாங்க. இதை பார்த்துட்டு ஹருக்கி சக்குரா கிட்ட நம்ம இந்த சைடா போக வேணாம் வேற சைடா போலான்னு சொல்றான். பட் சக்குரா ஹருக்கி சொல்றது கேட்காம அங்க போய் அவங்களை காப்பாத்த போறான். அந்த ரவுடி பசங்க கிட்ட ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்டுட்டு அவங்க அடிக்க வரும்போது இவ அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறா. ஹருக்கி இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்றான். பட் சக்குரா இதெல்லாம் கண்டுக்காம ரெண்டு பேரும் காஃபி ஷாப் போறாங்க. காஃபி ஷாப்ல சக்குரா அவரோட நம்பரை ஹருக்கி கிட்ட கொடுத்து, இதான் என்னோட நம்பர், நான் இன்னைக்கு மெசேஜ் பண்றேன், நாளைக்கு நம்ம எங்க வெளியே போலான்னு. ஹருக்கி இதை கேட்டு என்னால இன்னைக்கு ஒரு நாள் தான் வர முடியும், நாளைக்குலாம் வர முடியாது சொல்றான். இதை கேட்டு சக்குரா நானே இன்னும் கொஞ்ச நாள் இறந்துட போறேன், ப்ளீஸ் வா அப்படின்னு சொல்றா. ஹருக்கி வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். அடுத்த நாள் ஸ்கூல்ல ஹருக்கியும் சக்குரா வெளில போன விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. அதனால எல்லாரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஹருக்கி தனியா போய் பெஞ்ச்ல உட்காந்துடுறா. அப்புறம் சக்குரா கிளாஸ்க்குள்ள வரா. சக்குராவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவளை கூப்பிட்டு, உனக்கு யார் கூட வெளியே போகணுன்ற விவசாயே இல்லையா, போய் அந்த பையன் கூட போயிருக்கு, அந்த பையன் யார் கூட பேசவே மாட்டா அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க. சக்குராவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவகிட்ட சொல்றாங்க, ஹருக்கியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி வேற ஏதாச்சும் நல்ல பசங்க கிடைச்சாங்கன்னா அவங்க கூட போய் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இவன் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சக்குரா அதெல்லாம் இல்லப்பா, அவன் நல்ல பையன் தான், நான் ஜஸ்ட் அவங்க கூட சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கா அப்படின்னு அவ சொல்றா. சக்குராவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு சுத்தமா பிடிக்கல. அவ ஹருக்கியை பார்த்து திருன்னு முறைச்சிக்கிட்டே இருக்கா. அந்த நாள் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹருக்கி அவன் லைப்ரரியில போயிட்டு வேலை செய்யும் போது சக்குரா அங்க போயிட்டு வா மறுபடியும் வெளியே போலாம் அப்படின்னு கூப்பிடுறா. ஹருக்கி இல்லப்பா எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்றான். இது கேட்டு சக்குரா மறுபடியும் அதே ரீசனே சொல்றா, நீ மட்டும் இப்ப வரலன்னா நான் செத்ததுக்கு அப்புறம் ஆவியா உன்னே தொல்லை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. ஹருக்கியால என்ன சொல்றதுன்னே தெரியாம வேற வழி இல்லாம மறுபடியும் அவ கூட போறா. சக்குரா ஹருக்கிய பாரடைஸ்னு ஒரு இடத்துக்கு கூட்டு போறா. அந்த இடத்துல ஃபுல்லா பொண்ணுங்க மட்டும் தான் இருக்காங்க, பசங்க யாருமே இல்ல. ஹருக்கி சக்குரா கிட்ட கேக்குறா, என்ன எதுக்கு இந்த இடத்துக்கு கூட்டு வந்த, இந்த இடத்துல பாரு ஃபுல்லாவே கேர்ள்ஸ் மட்டும் தான் இருக்காங்க, பாய்ஸ் யாருமே இல்லன்னு சொல்றான். அதுக்கு சக்குரா அதனால என்ன இருக்கு, நம்ம கேக் தானே சாப்பிட வந்தோம், கேக் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்க. ஹருக்கி சக்குராவும் ஜாலியா பேசிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரையும் சக்குராவோட கேங் பாத்துறாங்க. சக்குராவோட கேங்ல இருந்து அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சக்குரா கிட்ட கேக்குறா. இந்த பொண்ணோட பேரு கயோக்கி, இவர் சக்குராவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். கயோக்கி சக்குரா கிட்ட கேட்டதுக்கு சக்குரா சொல்றா, நாங்க தான் சொன்னல நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நாங்க சும்மா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா. கயோக்கிக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஓகே இதுக்கப்புறம் நீங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. கயோக்கிக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு, ஏன்னா சக்குரா அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா, பட் இப்ப ஃபுல்லாவே ஹருக்கி கூட தான் சுத்திட்டு இருக்கா. இதனாலேயே அவளுக்கு ஹருக்கியை சுத்தமா பிடிக்கல. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சக்குராவும் ஹருக்கியும் பீச்சுக்கு போறாங்க. பீச்ல சக்குரா ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. அப்ப ஹருக்கி சக்குரா கிட்ட கேக்குறா, நீ எதுக்கு உன்னோட நோயை பத்தி உன்னோட ஃப்ரெண்ட் கயோக்கி கிட்ட சொல்லலன்னு கேக்குறான். அதுக்கு சக்குரா சொல்றா, அவ ரொம்ப எமோஷனலா டைப், இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா உடஞ்சு அழுதுருவா, அப்புறம் என்ன அவன் நோயாளியாவே ட்ரீட் பண்ணுவா, நான் சாகிற வரைக்கும் என்ன நோயாளியாவே ட்ரீட் பண்ணுவா, பட் நீ இருக்கல்ல, நீ வந்து என்ன ஒரு சாதா பர்சனா ட்ரீட் பண்ற, அதனால தான் நான் அவன் கூட சுத்திட்டு இருக்கா அப்படின்னு அவன் சொல்றா. அதுக்கப்புறம் சக்குரா இன்னொரு விஷயத்த சொல்றா, நீ இந்த புக்ஸை படிக்கிறத நிறுத்திட்டு மத்த எல்லா பசங்களோட பேச ஆரம்பி, எல்லாரும் கூட மிங்கிள் ஆவ அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அவளோட ஃப்ரெண்டான கயோக்கி கிட்ட நீ போய் பேசணும் அப்படின்னு அவன் சொல்றா. ஹருக்கிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம கம்முன்னு யோசிச்சுட்டே இருக்காரு. அடுத்த நாள் ஸ்கூல்ல எல்லாரும் கிளாஸ் தொடக்கிற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன்
பையன் அருக்கி கிட்ட போயிட்டு பபுள் கம் சாப்பிடுறியான்னு கேக்குறான். பின்னாடி இருந்து கொயோக்கி அந்த பையனை அடிச்சு துரத்திட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத போய் குப்பையை அள்ளி போடு அப்படின்னு சொல்லி அந்த பையனை துரத்தி அடிச்சிடறான். அது மட்டும் இல்லாம அருக்கி கிட்ட இந்த மாதிரி வேலை மட்டும் தான் பார்க்கணும், யாரு கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் மறைச்சிட்டு போயிடுறான். அருக்கிக்கு என்ன பதில் கொடுக்கறதுனே தெரியாம அவன் வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். சக்குரா கிளாஸ் முன்னாடி நின்னுட்டு அருக்கி கிட்ட இந்த மாதிரி பேசுன்னு சொல்றான். பட் அருக்கி எதுவுமே கண்டுக்கவே மாட்டான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சக்குரா அருக்கிக்கு நிறைய மெசேஜ் பண்றான். அவன் என்ன மெசேஜ் பண்றான்னா, நாளைக்கு நம்ம வெக்கேஷனுக்கு போலாம், நீ கரெக்டா ரயில்வே ஸ்டேஷன் வந்துன்னு போட்டிருக்கா. நீ மட்டும் வரலனா நான் செத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஆவியா அவன் தொல்லை பண்ணுவேன், அதே ரீசனே அவ போட்டிருக்கா. அடுத்த நாள் காலையில சக்குராவும் அருக்கியும் மீட் பண்ணிக்கிறாங்க. சக்குரா கையில ஒரு பெரிய லக்கேஜ் இருக்கு, அருக்கி கையில ஒரு குட்டி பேக் தான் இருக்கு. சக்குரா அருக்கி கிட்ட கேக்குறா, என்ன இவ்வளவு பேக் எடுத்துட்டு வந்திருக்குன்னு கேக்குறா. அதுக்கு அருக்கி இதுல என்ன இருக்குன்னு கேக்குறான். நீ மாத்தத்துக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரலையான்னு சக்குரா கேக்குறா. அதுக்கு அருக்கி ஏன் நம்ம எங்க போறோம் அப்படின்னு அவன் கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, நீ வா ட்ரெயின்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ட்ரெயின்ல ஏறிட்டு ஜாலியா போயிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு சிட்டிக்கு போறாங்க. அந்த சிட்டில ஒரு நாள் தங்கிட்டு அடுத்த நாள் கிளம்பி வர மாதிரி போறாங்க. ட்ரெயின்ல அருக்கி சக்குரா கிட்ட கேக்குறா, நீ இந்த மாதிரி வேற ஊருக்கு வரத உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன்னு கேக்குறான். அதுக்காக நான் சொல்லிட்டு தான் வந்தேன், நான் என்னோட ஃப்ரெண்டு கூட போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றா. அது மட்டும் இல்லாம எங்க அம்மா எனக்கு எதுவுமே நோ சொல்ல மாட்டாங்க, ஏன்னா எனக்கு நோய் இருக்குன்னு எங்க அம்மாக்கும் தெரியும், அதனால அவங்க என்ன ஃப்ரீயா விட்டுருவாங்க அப்படின்னு அவன் சொல்றா. அவங்க அந்த சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க ஒன்னா ஊர் சுத்துறாங்க, ஜாலியா இருக்கான் அருக்கி. இது வரைக்கும் அவன் வாழ்க்கையில இவ்வளவு ஜாலியா அவன் இருந்ததே இல்ல. அவங்க ஒன்னா ஹோட்டல் போயிட்டு ஊர் சுத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சக்குரா அருக்கிக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறா. அவன் தான் ட்ரெஸ் மாத்திக்க ட்ரெஸ் எடுத்துட்டே வரல, அதனால அவனுக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கி தரா. நைட்டு சக்குராவும் அருக்கியும் ஒரே ஹோட்டல் ரூம்ல தங்குறாங்க. சக்குரா மூஞ்சி கழுவலான்னு பாத்ரூம் போகும்போது அவ ஃபேஸ் வாஷை மறந்து வெளில வச்சிடறா. அப்ப அவன் அருக்கி கிட்ட பேக்ல இருந்து அதை எடுத்து தர சொல்றா. அப்ப அருக்கி சக்குராவோட பேக் திறந்து பார்க்கும்போது அவனுக்கு பெரிய ஷாக், அவன் மனசே கிட்டத்தட்ட உடஞ்சிருச்சு. அந்த ஃபேஸ் வாஷை சக்குரா கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அருக்கி ரொம்ப சோகமா வந்து வெளில நிக்கிறான். அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெஷ் ஆயிட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ட்ரூத் ஆர் டேர் விளையாடுறாங்க. கிட்டத்தட்ட நைட் ஃபுல்லா 10 ரவுண்ட் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க. அருக்கி சக்குராவோட பேக் பார்த்ததுக்கு அப்புறம் ஷாக் ஆனதுக்கான காரணம் என்னன்னா, பேங்க்ரியாஸ்ன்ற ஆர்கனே நம்ம உடம்புல சுகர் லெவல் அதிகப்படுத்தாம கம்மிப்படுத்துறதுக்கு தான் இருக்கு. பட் இப்போ அதுலயே ப்ராப்ளம்னா நம்ம பாடியில சுகர் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக சக்குரா பேக் ஃபுல்லாவே மெடிசன்ஸா இருக்கு, ஊசி மருந்தாவே இருக்கு. அருக்கி பார்த்த உடனே ரொம்ப சோகமாடுறா, என்ன இவ இவ்வளவு மெடிசன் வச்சிருக்கா, இவ ரொம்ப பாவம் அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம அருக்கிக்கு சக்குராவை ரொம்ப பிடிச்சு போயிடுது. சக்குரா காலையில தூங்கி எழுந்திருக்கும் போது அவளுக்கு ஒரு போன் அடிக்குது. வேற யாரும் இல்ல, அவளோட ஃப்ரெண்டான கொயோக்கி தான் அவளுக்கு கால் பண்றா. அவகிட்ட கேக்குறா, நீ ஏன் கூட இருக்கன்னு சொல்லிட்டு வேற யார் கூட ஊர் சுத்திட்டு இருக்க, அந்த அருக்கி கூட தானே சுத்திட்டு இருக்கான்னு அவ கேக்குறா. சக்குராவும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்றா. அதுக்கு டயோக்கி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் உன்னை கொல்லுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். டயோக்கி போன் பண்ண விஷயத்த சக்குரா அருக்கி கிட்ட சொல்றா. இதை கேட்டு அருக்கி சொல்றான், இதேதான் நானும் சொல்ல வரேன், உன்னோட நோய் பத்தி உன் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட சொல்லிடு, இல்லைன்னா நான் தான் உன்னை கூட்டு வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா ஏன் மேல பழி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு சக்குரா அப்படிலாம் ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ட்ரெயின்ல கிளம்புறாங்க. ட்ரெயின்ல ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் போது சக்குரா அருக்கி கிட்ட கேக்குறா, இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீக் வெளியே போலாமான்னு கேட்டதுக்கு அருக்கி டக்குன்னு போலாமே அப்படின்னு சொல்றான். அதுக்கு சக்குரா என்னப்பா நீ டக்குன்னு ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டதுக்கு அருக்கி சொல்றா, உன் கூட இருந்தா எனக்கு ஜாலியா இருக்கு, என் மனசு நிம்மதியா இருக்கு, நான் இது வரைக்கும் சந்தோஷமா இருந்ததே இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு போறான். சக்குராக்கு ஒரே ஷாக், என்னடா இவன் சிரிச்சிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு போறானே அப்படின்னு. அருக்கி இப்ப ஆளே மாறிட்டான், இப்பெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கான். புக்ஸ் படிக்கிறத விட்டுட்டு போனே பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான், எப்படா சக்குரா மெசேஜ் பண்ணுவா, எப்ப வெளியே போலான்னு. அது மட்டும் இல்லாம சக்குரா வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸே தொங்க விட்டு அதே பார்த்துட்டே இருக்கான். அருக்கியோட இந்த மாற்றத்துக்கான காரணம் சக்குரா மட்டும்தான். ஒரு நாள் சக்குரோட ஃப்ரெண்டான டயோக்கி அருக்கி கிட்ட, நீ இந்த மாதிரி சக்குரா கூட வெக்கேஷன் போன வேலைனா இதோட நிறுத்திக்கோ, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நீ பண்ணனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறா. லைப்ரரியில அருக்கியும் சக்குராவும் மீட் பண்ணிக்கிறாங்க. வெளியே ஒரே மழை பெய்யுது. அப்ப சக்குரா சொல்றா, இப்ப மட்டும் மழை பெய்யல, நம்ம வெளியே எங்கேயாச்சும் கடைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்றா. பட் பரவாயில்ல, என்னோட வீட்டுக்கு வா, என் வீட்டுல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு சக்குரா வீட்டுல ரெண்டு பேரும் கேம் விளையாடுறாங்க. டைம் ஆனதுக்கு அப்புறம் அருக்கி கிளம்பலான்னு போறான். அப்ப வெளியே வரும்போது அவன் கிளாஸ் பையன் ஒருத்தர், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, சக்குரா வீடாச்சு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அருக்கி நான் சக்குராவை பார்க்க வந்தேன்னு சொல்றான். சக்குராக்கு டேஸ்டே இல்ல, உன் கூட போய் சுத்திட்டு இருக்கா அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு அருக்கி உனக்கு என்ன வந்துச்சு கேட்டதுக்கு அந்த பையன் அருக்கியை போட்டு அடிச்சிடறான். அருக்கி மூஞ்சில இருந்து ரத்தம் வருது. அந்த நேரத்துல சக்குரா கரெக்டா வந்துட்டு காப்பாத்திடுறா. அந்த பையனை எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது, நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை துரத்தி அடிச்சிடறா. அப்ப அருக்கி சக்குராவை திட்டுறா, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை, நான் அமைதியா இருந்திருப்ப, பாத்தியா இப்ப எவன் நடந்து அடிச்சுட்டு போறான் அப்படின்னு அவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம அருக்கி இன்னொரு விஷயத்த சொல்றான், அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நான் அவனோட டைரி எடுத்துருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றான். எல்லாமே ஒரு கோ இன்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு சக்குரா சொல்றா, இதெல்லாம் கோ இன்சிடென்ட்லாம் இல்ல, நானே பிளான் பண்ணி தான் அந்த டைரி அங்க வச்சேன், ஏன்னா நான் சாவ போற இந்த கடைசி நாட்கள்ல எனக்கு பிடிச்ச மாதிரி யாரு கூடயாச்சும் இருக்கணும், அதனால தான் நான் உன்னை சூஸ் பண்ணேன். பிகாஸ் வேற யார்கிட்டயே நான் அந்த பிரச்சனையை சொல்லியிருந்தேன், அவங்க எல்லாருமே நோயாளி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, பட் நீ தான் யாரு கூடயுமே பேசாம அமைதியா இருந்த, சோ அதனால தான் நான் உன்னை சூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணேன். ப்ளீஸ் நான் சாவ போற இந்த கொஞ்ச நாள்லயாச்சும் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க நினைக்கிறேன், நீ இந்த விட்டு போயிடாது அப்படின்னு அவன் சொல்றா. இதை கேட்டு அருக்கியும் மனசு மாறிடுறான். அருக்கி அவனோட மலையில நின்ற ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திட்டு சக்குரா கிட்ட சொல்றான், நாளைக்கு எங்க போறான்னு மெசேஜ் பண்ணு, நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த சில நாட்களுக்கு அருக்கியும் சக்குராவும் ஒன்னா சேர்ந்து கேம் ஸ்டேஷன் போறாங்க, ஹோட்டல் போறாங்க, ஒன்னா ஊர் சுத்தி ரொம்ப ஜாலியா இருக்காங்க. சக்குரா அவரோட பக்கெட் லிஸ்ட ஒன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கா, அதுவும் அருக்கி கூட சேர்ந்து. ஒரு நாள் திடீர்னு சக்குராவோட உடம்பு ரொம்ப மோசமாயிடுது, அவ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கா. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க போன அருக்கிக்கு அங்க ஒரு ஷாக், ஏன்னா அங்க போயிட்டு அவ டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அருக்கியை பார்த்த உடனே அவ பெட்ல போய் படுத்துக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ட்ரூத் ஆர் டேர் விளையாடுறாங்க.
இருக்காங்க. அப்ப ட்ரூத் ஆர் டேர்ல அருக்கி சக்குரா கிட்ட ஒரு கேள்வி கேட்கறான். வாழ்க்கைனா என்ன சக்குரா அப்படின்னு அவன் கேட்கறான். அதுக்கு சக்குரா, என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைனா ஒண்ணும் இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல்லே பாரு எத்தனை பேர் உடம்பு முடியாம வந்திருக்காங்க, பட் அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இது காரணம் அவங்கள சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான். சோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட அவங்களோட வாழ்க்கையில முக்கியமா ஒரு பார்ட்டா இருக்கிறது தான் லைஃபே அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு அருக்கி, நீ சொல்றதா கரெக்ட், இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில ஒரு அர்த்தமே இல்லாம தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எல்லாரும் கூட சேர்ந்து வாழ்றதா வாழ்க்கை அப்படின்னு அவன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது சக்குராவோட ஃப்ரெண்ட் டயோக்கி அந்த ரூம்குள்ள வந்துடுறா. அவ இதை பார்த்ததுக்கு அப்புறம் கோவமா வரும்போது சக்குரா அவ ஃப்ரெண்ட போய் கட்டி பிடிச்சிட்டு அருக்கி அந்த கேப்ல வெளில ஓடிடுறான். சக்குரா அருக்கிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறா, இன்னும் நான் 2 வாரத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும்னு. இதை பார்த்து அருக்கி பதறி அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரான். ஏன்னா பிரச்சனை பெருசாயிடுச்சான்னு சொல்லிட்டு பாக்குற வரான். உள்ள வந்து பார்த்தா சக்குரா தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப சக்குரா அருக்கி கிட்ட நம்ம வெளில போலாமா, எனக்கு இங்கே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்றா. நைட் டைம்ல அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு யாருக்கிட்டையும் தெரியாம வெளில வந்துட்டு இருக்காங்க ரோட்ல. அவ அருக்கிய ஊருக்கு மேல இருக்க ஒரு மலைக்கு கூட்டு போறா. அப்போ அருக்கி சக்குரா கிட்ட சொல்றா, நீ எதுக்கு இப்பவே செத்து போயிடுற, ப்ளீஸ் கொஞ்ச நாள் என் கூட இரு, எனக்கு உன் கூட இருக்கதா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு சக்குரா, அவனுக்கு என்னப்பா ஆச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான்னு அவ கேட்கறா. அதுக்கு அருக்கி, இல்ல நீ போவாத அப்படின்னு சொல்றான், ஏன்னா எனக்கு உன் கூட இருந்தா ஜாலியா இருக்கு, ப்ளீஸ் இரு அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு சக்குரா, இப்பதான் நான் உன் கூட தானே இருக்கேன், அதை அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாவறதுக்கு முன்னாடி இவங்க சொல்லிட்டு தான் சாவா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அஞ்சே பார்க்கும்போது ஒரே பட்டாசா இருக்கு. அந்த மலையில இருந்து பார்க்க அந்த பட்டாசு ரொம்பவே அழகா இருக்கு, ரொம்ப பெருசா தெரியுது. இருட்டா இருந்த இடத்துல இந்த மாதிரி கலர் கலரா வெடி வெடிக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. மக்கள் கூட எல்லாருமே அதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே வந்து சக்குரா அருக்கி கிட்ட சொல்றா, இதான் நான் வச்சிருந்த சர்ப்ரைஸ், எப்படி இருக்குன்னு அவ கேட்கறா. அருக்கி ஒண்ணுமே சொல்லாம அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் சக்குரா சொல்றா, நான் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பீச்சுக்கு போலாம், அதுக்கு அருக்கியும் கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்றான். 2 வாரம் கழிச்சு சக்குரா டிஸ்சார்ஜ் ஆகும் போது அருக்கிக்கு ஒரு மெசேஜ் போடுறா, நம்ம ஹோட்டல் போலான்னு. அருக்கியும் பக்காவா ட்ரெஸ் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு கிளம்பிடுறாரு. போற வழியில அந்த பபிள் கம் பையன் சில பசங்களோட விளையாடுறத பார்த்து ரசிச்சுட்டு சிரிச்சிட்டு போறாரு. ஹோட்டல்ல அருக்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது சக்குரா அப்ப சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது ஒருத்தவங்களோட பேங்க்ரஸ் சாப்பிட்டா அவங்களோட சோல் நம்ம கூட சுத்திட்டு இருக்கும். சோ அதனால அந்த மெசேஜை அவரு சக்குராக்கு அனுப்புறாரு. என்ன அனுப்புறாருன்னா, ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பேங்க்ரியாஸ் அப்படின்னு அனுப்புறாரு. அவரு சக்குராவோட சோல் அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்கான், பட் அவ இன்னும் வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆயிடுது. அப்புறம் அரிக்கு வீட்டுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் போனே பார்த்துட்டு இருக்காரு, இன்னும் மெசேஜ் வருதான்னு. பட் மெசேஜே வரல. அப்பதான் டிவில ஒரு நியூஸ் பாக்குறாரு. அந்த நியூஸ்ல என்ன போட்டிருக்குன்னா, சக்குரான்னு ஒரு சின்ன பொண்ணை கத்தி வச்சு குத்தி கொலை பண்ணிடுறாங்க அப்படின்னு அந்த நியூஸ்ல போட்டிருக்கு. அந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் மனசுல எதுவுமே ஓடல. ஒரு மனசு அங்கேயே உடஞ்சி நொறுங்கி போயிடுது. அவர் எதுவுமே பேசாம படிக்கேட்ல போயிட்டு இருக்கும் போது அங்கேயே தடுக்கி கீழே விழுந்துறாரு. அவரால் ஏஞ்சிக்க மூட உள்ள அவ்வளவு வலி இருக்கு அவர் மனசுல. அப்படியே அவர் ஏஞ்சி போய் அவர் ரூம்ல போயிட்டு ஓரமா உட்காந்துடுறாரு. கிட்டத்தட்ட 10-15 நாள் அவர் ரூமை விட்டு வெளியவே வரல. ஸ்கூல்ல கூட சக்குராவோட ஃபியூனரல் நடத்துறாங்க. அங்க டயோக்கி ரொம்ப உடஞ்சி அழுதுட்டு இருக்கா. பட் அவரு அங்க கூட அட்டென்ட் பண்ணாம வீட்லயே தான் பூட்டி கிடக்குறாரு. சக்குராவோட இழப்பை கடந்து போகணும்னு சொல்லிட்டு அவன் சக்குராவோட வீட்டுக்கே போயிட்டு அவங்க அம்மாவை போய் பாக்குறான். அவங்க அம்மா கிட்ட அவன் விஷயத்த சொல்றான், சக்குரா கூட இருந்தது தான் என்னோட வாழ்க்கையில பெஸ்ட் நாட்கள், நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், அவளுக்கு அந்த நோய் இருந்தது எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்றான். இதை கேட்ட அவங்க அம்மா அங்கேயே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப நீ தான் அந்த பையனா, அவ என்கிட்ட சொல்லியிருக்கா, இந்த நோயை பத்தி உனக்கும் அப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தான் தெரியும், ஆனா அவன் என்னோட ஃபியூனரல் கூட வரமாட்டான், அவன் ரொம்ப உடஞ்சு போயிடுவான் அப்படின்னு அவன் சொன்னான். அவன் உன்னை பார்க்கும்போது இந்த டைரி மட்டும் கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அருக்கி கிட்ட ஒரு டைரியை தராங்க அவங்க அம்மா. அந்த டைரியில என்ன போட்டிருக்குன்னா, ஏப்ரல் 22 என்னோட நோயை இன்னொரு பையனுக்கும் நான் தெரிய வச்சிருக்கேன், அந்த பையன் என் கிளாஸ்ல படிக்கிற அருக்கி தான், நான் சாகிறதுக்கு முன்னாடி இந்த கடைசி நாட்கள் யாரு கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அதனால தான் நான் அருக்கியை தேர்ந்தெடுத்தேன். நான் ஏன் அவனை சூஸ் பண்ணேன்னா, ஏன்னா எனக்கு இந்த நோய் இருக்கிறது தெரிஞ்சுமே அவன் நோயாளி மாதிரி ட்ரீட் பண்ணாம என்ன சாதாரணமா ட்ரீட் பண்ணான். அது மட்டும் இல்லாம எனக்கு அவன் கூட இருக்கும்போது ரொம்ப சேஃபா சந்தோஷமாவும் இருக்கு. ஆனா அவன் ரொம்ப அமைதியான கேரக்டர், யாரு கூட அவ்வளவா பேசவே மாட்டான், மிங்களும் ஆக மாட்டான். அவன் எல்லா வாட்டியுமே ஒரே மாதிரியான ட்ரெஸ் தான் போடுறான். அதனால தான் நான் அவனுக்கு ஒரு ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்தேன். அந்த ட்ரெஸ் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஒரு வாட்டி கூட வெளியே காமிச்சிக்கவே இல்லை. நான் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு என்னோட உடம்பு ரொம்ப மோசமாயிட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுறேன். எனக்கு உடம்பு அவ்வளவு வலிச்சது. அப்ப கூட நான் அருக்கி வரும்போது அதை வெளியே காமிச்சிக்கவே இல்லை. நான் டான்ஸ் ஆடிட்டு அவங்க கிட்ட வலியை மறைச்சிட்டு தான் இருந்தேன். அது ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க நம்ம கஷ்டப்படுறத பார்த்தா அவங்களும் கஷ்டப்படுவாங்க. எனக்கு அவனை கஷ்டப்படுத்த பிடிக்கல, அதனால தான் அந்த மாதிரி பண்ணல அப்படின்னு அவன் எழுதியிருக்கா. இதனாலதான் நான் என் வழி அவங்க கிட்ட காமிச்சிக்கவே இல்லை. எனக்கு நான் சாக போறேன்னு தோணிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் அருக்கியை தனியா மலைக்கு போயிட்டு அங்க பட்டாசுலாம் வெடிச்சேன். பட் அதோட அங்க அருக்கி எனக்கு கட்டுப்பிடிச்சா. அந்த நேரத்திலேயே நான் செத்து இருந்தா கூட எனக்கு பரவாயில்ல, நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், இன்னைக்கு நான் டிஸ்சார்ஜ் ஆக போறேன் அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. இதை பார்த்து அருக்கி ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவங்க அம்மா, நீ இன்னும் படிச்சு முடிக்கலப்பா, அவ இன்னொரு பேஜ் உனக்காக எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜ் திருப்பி பாக்குறாரு. அந்த பேஜ்ல சக்குரா எழுதியிருக்கா, இந்த மாதிரி அருக்கி நீ யாரு கூடமே பேசாம இருக்க, நீ ரொம்ப மிங்கிலே ஆக மாட்டேற, நீ எல்லாரும் கூட பேசி சோஷியலைஸ் ஆக அப்படின்னு அதுல எழுதியிருக்கா. என்னோட ஆசை என்னன்னா, நீ என்னோட ஃப்ரெண்டான டயோக்கி கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், அவன் ரொம்ப பெரிய வாயாடி, நீ அவளும் ஒன்னா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு எழுதியிருக்கா. நீங்க 2 பேரும் சமாதிக்கு வந்தீங்கன்னா நான் அதை பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு அவன் எழுதியிருக்கா. இன்னொரு முக்கியமான விஷயம், அருக்கி எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. பட் நான் அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன், அதனாலே நான் அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லவே இல்லை. உன்னை எனக்கு கொடுக்க தெரிஞ்ச இந்த கடவுளுக்கு உன் கூட சேர்ந்து வாழ எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், நீ சாகுற வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன், நான்
கண்டிப்பா உன் மனசுல வாழ்ந்துகிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் நீயும் என்னோட மனசுல வாழ்ந்துகிட்டே இருப்பா அருக்கி அப்படின்னு அவ எழுதியிருக்கா. கடைசியில ஐ வாண்ட் டு இன்ட் யுவர் பேக்ரியாஸ் அப்படின்னு எழுதியிருக்கா. இதுல வந்து என்ன தெரிய வருதுன்னா அருக்கி அமிச்ச அந்த மெசேஜ் அவ படிச்சுட்டு தான் எழுதியிருக்கா. இது மொத்தமா படிச்சதுக்கு அப்புறம் அருக்கி உடஞ்சு போயிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாரு. அருக்கி ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க டொயோக்கி வரா. என்ன எதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டேன்னு அவ கேக்குறா. அதுக்கு அருக்கி சொல்றாரு, சகுராக்கு பேங்க்ரியாஸ்ல ஒரு நோய் இருந்தது. அவ அந்த கத்தியால குத்து பண்ணலனா கூட கூடிய சீக்கிரத்துல இறந்துருப்பா அப்படின்னு அருக்கி சொல்றாரு. இதை கேட்டு டொயோக்கி, நீ இந்த மாதிரிலாம் போய் சொல்ற வாழ் வச்சுக்காத, அப்படின்னா அவன் என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லிருப்பா அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு அருக்கி, நீயே இந்த டைரி எடுத்து படிச்சு பாரு அப்படின்னு அவன் சொல்றான். அந்த டைரியை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் டொயோக்கி அங்கேயே உடஞ்சு அழுவ ஆரம்பிச்சிடறா. நீ எதுக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுவுறா. அதுக்கு அருக்கி காரணம் சொல்ல வரும்போது, நான் உன்கிட்ட கேட்கறேன், நீ எதுக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ சொல்லிருந்தா கூட நான் அட்லீஸ்ட் கூட கடைசி காலத்துல ஒன்னா இருந்திருப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். நீ பண்ண இந்த தப்புக்கு நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவ ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே கிளம்பிடுறா. அருக்கி ரெஸ்டாரண்ட் வெளியே போயிட்டு சொல்றான், இங்க பாரு, சகுரா தான் அவன்கிட்ட சொல்லக்கூடாது சொன்னான், ஆனா நீ போகாத, நம்ம சகுராவோட கடைசி ஆசையை நிறைவேற்றி ஆகணும், அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படின்னு அவன் கேட்கறான். இவன் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு கேட்டது அவ கேட்டுட்டு அங்கேயே அப்படியே நின்னுறா, எதுவுமே சொல்ல மாட்டா. ஒரு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க, சகுராவோட சமாதி கிட்ட அருக்கியும் டொயோக்கியும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சகுராவை கூப்பிட்டு அவங்க கலங்கும் போது டொயோக்கி அருக்கியோட தலையிலே கொட்டிடுறா. அதுக்கு அருக்கியை இவளுக்கு இதே வேலைதான் அப்படின்னு சொல்றான். அருக்கியும் டொயோக்கியும் ரொம்ப கேஷுவலா பேசிக்கிறாங்க. இதுல என்ன தெரிய வருதுன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சகுராவோட சமாதியை காட்டுறாங்க. இதோட இந்த படம் முடியுது.